5 ஆண்டுகள் அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்த நிலையில் அவருடைய பங்களிப்பு என்பது தமிழ்நாடு திரையுலகிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்தளவுக்கு அடுத்ததாக இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவரை நினைக்கிறார். அது நிலையில் தற்போது விஜயகாந்துடைய உடல் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவரை நினைக்கிறார். இஸ்லாம் சார் வணக்கம். ரமணா போன்ற மிக முக்கியமான திரைப்படங்களை இயக்கியவர் நீங்கள். அவர் குறித்து உங்களுடைய நினைவுகளை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். அதாவது என்னோட 2வது படம் ரமணா. பொதுவாக அவரோட ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு பதட்டம் இருக்கும். எனக்கு கூட அந்த நடுக்கம் இருக்கும். ஏன்னா என்னோட 2வது படம் எனக்கு அவ்வளோவா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அப்படின்னும் போது அந்த படமும் ஒரு மிகப்பெரிய படம் போது அது எனக்கும் அவருக்குமான இடைவெளியை அவர் தான் குறைச்சாரு. நல்ல ஒரு சகஜமாக பழகி ஒரு ஹீரோங்கிறத மறந்து ஒரு சகோதரர்ன்ற மாதிரியான ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தார். அதனால தான் அந்த அவ்வளோ பெரிய படத்தை என்னால் அந்த சின்ன வயசில் பண்ண முடிஞ்சது. அது மட்டும் கிடையாது, படம் முடிஞ்சதுன்னா என்னை தனியாக இருக்காத, இனிமேல் 2 படம் பண்ணிட்டேன், உடனே திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் விளையாட்டாக சொன்னேன், நான் கல்யாணம் நீங்கள் வந்தால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போவே சரி வரேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன மாதிரியே அவருடைய வேலைகள் ஷூட்டிங்லாம் நிறுத்திட்டு என்னோட திருமணத்திற்கு கள்ளக்குறிச்சிக்கு அதை நடத்தி கொடுத்தாரு. ஒரு நடிகருங்கிறத மீறி ஒரு சகோதரராக என்கிட்ட மட்டும் இல்லை, மொத்த யூனிட்டையும் எல்லாரையும் சகஜமா பழகுவாரு. இன்னைக்கும் சில யூனிட்ல எல்லாரையும் சமமா நினைச்சு எல்லாருக்கும் ஒரே உணவு கொடுக்குறாங்கன்னா அது கேப்டன் அவர்கள் ஆரம்பிச்சு வச்சதுதான். நிறைய மனிதாபிமானம் உதவிகள்லாம் என் கண்ணு முன்னாடியே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அவருடைய மறைவு நம்பவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல. ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. உங்களுக்கு 2வது படம் இருக்கலாம், ஆனால் விஜயகாந்த் அவர்களுக்கு அது அப்போ ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு நடிகர். அவரை இயக்கும் போது நீங்க பார்த்து நெகிழ்ந்த விஷயம் அப்படின்னா எதை நீங்க குறிப்பிட்டு சொல்லுவீங்க திரு முருகதாஸ்? நிறைய இடம் சொல்லலாம். நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போது என்னன்னா, நான் கேப்டன் பிரபாகரன்லாம் எங்க ஊர் தியேட்டர்ல 5 தடவை கண்டினியூவா பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்ச படம். அதனால ஒவ்வொன்றும் சொல்லும் போது இந்த சீன்ல இப்படி நடிச்சீங்கல்ல, இந்த படத்துல இப்படி டப்பிங் பேசுனீங்கல்ல அப்படின்னா இந்த மாதிரி வேணும் நான் கேட்பேன். சொல்லும் போதெல்லாம் அதை சிரிச்சுக்குவாரு, அதை ரசிச்சுக்கிட்டு அதை பண்ணுவாரு. அதே மாதிரி ஒரு ஸ்டண்ட் கலைஞர்களோடெல்லாம் எல்லாரோட பேரும் தெரியும். எல்லாரோடையும் உட்காந்து ஒரு மரத்தடியில உட்காந்து பேசுவாரு, அவங்களோட உட்காந்து சாப்பிடுவாரு. ஒரு மாமா மச்சம் மாதிரி அவங்களோட விளையாடிக்குவாரு. அவங்க ஒரு சின்ன கல் எடுத்து பின்னாடி அடிச்சு அவங்கள இந்த பக்கம் திரும்பிக்குவாரு. அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு குறும்புத்தனெல்லாம் இவ்வளவு பெரிய ஹீரோ பண்ணுவாராங்கிறதே வியப்பா இருக்கு. இன்ன வரைக்கும் அந்த அவரை பத்தி நினைவுகள்ல மறுபடியும் ஒவ்வொரு காட்சியும் வந்துட்டு இருக்கு. அதை ஒரு பக்கம் அதை நினைக்கும் போது அவ்வளவு வருத்தமா தான் இருக்கு. நீங்கள் சொல்லும்போது எங்களால் என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபேன் பாய் டைரக்டர்ஸ் அப்படின்ற டேர்ம் அப்படின்றது உங்கள் காலத்திலேயே நடிகர் விஜயகாந்த் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். நீங்கள் அவர் பார்த்து நடித்த படங்களில் மெய்சிலிர்த்த படங்கள், ஆச்சரியப்பட்ட படங்கள் அப்படின்னா எதை நீங்கள் சொல்லுவீங்க? நிறைய படங்கள் இருக்கு. குறிப்பா புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன்லாம். விஜயகாந்த் சார் மட்டும் நம்ம 2 விதமா பிரிக்கலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆர் சுந்தரராஜன் சார் இந்த மாதிரி வில்லேஜ் டிராமால பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு பக்கம் பார்த்தா அப்படியே ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டும் கூட நடிச்சிட்டு இருப்பாரு. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சினிமாவுக்கு அவரு தான் ஆரம்பம். நீங்க அவ்வளவு அன்னைக்கு சினிமா ஸ்கோப் பண்ணாரு. அன்னைக்கு திரைப்பட கல்லூரின்னு ஒரு கல்லூரி மாணவர்களுக்கு திருப்பி யங் ஜெனரேஷனோட ஒர்க் பண்ணது ஜாஸ்தி. ஒரு பக்கம் வில்லேஜ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு, ஒரு பக்கம் அப்படியே ஆர்மி, போலீஸ் இப்படி பண்ணிட்டு இருப்பாரு. இவ்வளவு ஒரு ஒரு அவருடைய வியப்புக்குரிய படங்கள்ன்றது அவருடைய வசனம் உச்சரிப்பாகட்டும், அந்த கம்பீரமாகட்டும் அப்படி இருக்கும். ஒரு சிவாஜி சாரை பாக்குற மாதிரி இருக்கும், எம்ஜிஆர் சாரை பாக்குற மாதிரி இருக்கும். எல்லாமான ஒரு கமர்ஷியல் ஹீரோவை அவர் திரையில இருந்த நிறைய படங்கள் எனக்கு பிடித்த படங்கள். இன்னைக்கு காலையிலிருந்து நிறைய திரை நட்சத்திரங்கள் அவர் குறித்த நினைவுகளை பகிர்ந்துக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரொடியூசர்ஸுடைய வழியையும் புரிஞ்சுப்பார், டெக்னீஷியன்ஸுடைய வழியையும் புரிஞ்சுப்பார். அந்த அளவுக்கு எப்படி ஒரு மனிதாபிமான மிக்க நபராக இருந்தார்? அது எப்படி சாத்தியமாச்சு? எப்பயுமே அதாவது படப்பிடிப்பு அந்த சொன்ன டைமுக்கு அப்படியே ஆரம்பிக்கணுங்கிறதுல குறிப்பா இருப்பாரு. கொஞ்சம் தாமதமானாலும் அவர் முகம் அப்செட் ஆகுறத நம்ம பார்க்கலாம். திட்டமிட்டு நடக்கணும் அப்படின்னு ஒரு ஹீரோ தான் வந்தது மட்டும் போதாது அப்படின்னு நினைக்க மாட்டாரு. மற்றவங்க எல்லாருமே கரெக்டா வந்துட்டாங்களா, தங்கிட்டாங்களா, அவங்களுக்கு சாப்பாடு கரெக்டா போதா, பாதுகாப்பா இருக்காங்களா, எல்லாத்தையும் ஒரு பக்கம் அவர் தயாரிப்பா இருந்தாலும் சரி, அவர் ஒன்லி ஹீரோவா இருந்தாலும் சரி, 2மே பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நான் கருப்பு நிலான்னு ஒரு படத்துல நான் உதவி கதாசிரியரா போயிருந்தேன். அந்த டைம்ல அது கோவால ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தப்ப பார்த்தா எல்லாரும் நிறைய பேர் சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தாங்க. அப்போ அந்த ஆளுங்களை சமையல் ப்ரொடக்ஷனை கூப்பிட்டு
அந்த மாலை போட்டிருக்கிறவங்களுக்குலாம் பக்கோடா மாதிரி வேற ஏதாவது பண்ணி போடுங்கன்னதை நானே பக்கத்துல இருந்து ஒரு 2 அடி கேப்ல இருந்து பார்த்தேன். இது வந்து ஒரு யூனிட்ல இருக்கிறவங்க 10 பேர் சபரிமலை மாலை போட்டிருக்காங்க, அவங்களும் நல்ல ஸ்பெஷல் சாப்பாடு சாப்பிடணும்னு நினைக்கிறது வந்து ஒரு வியப்பு குறிச்சுது. அதே மாதிரி ஸ்டண்ட் காட்சியில வந்து தான் சேஃபா இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா தன்னை மாதிரி நடிக்கிற மற்ற டூப்பு நடிகர்களும் கூட சேஃபா இருக்கும்னு நினைப்பாங்க. கருப்புனால ஒரு ஹெலிகாப்டர்ல தூங்கிட்டு போற மாதிரி ஒரு காட்சியில வந்து அந்த படத்தோட இயக்குனர் அரவிந்தராஜ் சார் வந்து டூப் போட்டுக்கலாம்னு சொன்னாரு. அப்ப அவரு சொல்லும்போது நான் பக்கத்துல இருக்க வந்து டூப் அவனுக்கு மட்டும் என்ன 2 உயிரா இருக்கு, அவனுக்கு ஒரு உயிர் தானே இருக்கு, அவனுக்கு குடும்பம் இல்லையா, நானே பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அது யோசிக்கும் போது கீழே இருந்து ஒரு ஒயிடு ஷாட்டு காட்ட போறோம், இருந்தாலும் நானே பண்றேன் அப்படின்ற அந்த ரிஸ்க் எடுத்து எல்லா உயிரையும் தான் உயிரா நினைச்சு அந்த பாங்கு தான் வந்து அந்த மனிதாபிமானம் தான் அவரை பத்தி நினைக்கும் போது அந்த வியப்பு அடங்கவே மாட்டேங்குது. அவர் குறித்த உங்களோட நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு. நன்றி. தேமுதிக தலைவர் விஜயகாந்துடைய மறைவுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடங்கி திரை பிரபலங்கள் வரைக்கும் தங்களுடைய இரங்கலையும் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அவர் குறித்த நினைவுகளையும் நெகிழ்ச்சியான நினைவுகளை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி அவருடைய நிகழ்ச்சி மிக்க தருணங்களை தொடர்ந்து ஒளிபரப்பி வருகிறது. அந்த அளவுக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் தொடர்ந்து எல்லா மக்களும் தன்னுடன் பணிபுரியக்கூடிய சக தொழிலாளர்களும் சமத்துவத்தை காக்க வேண்டும் என்று நினைத்தவர். அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு உண்டான உரிமை உணவு என்பது கொடுக்கப்பட வேண்டும் என்று திரைப்பட படப்பிடிப்புகளின் போது உறுதி செய்தவர் என்று ஒவ்வொரு இயக்குநர்களும் அதனை கோடிட்டு காட்டுகிறார்கள். சபரிமலைக்கு மாலை போற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கும் அவர்களுக்கு எல்லா வகையான உணவும் கிடைக்க வேண்டும் என்று அப்போதே அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அந்த கருத்தை தற்போது இயக்குனர் முருகதாஸ் அவர்கள் நம்முடன் பகிர்ந்து கொண்டார். தற்போது தேமுதிக தலைவர் விஜயகாந்துடைய உடலானது கோயம்பேடு பிரதான சாலையை சென்றடைந்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் புடைசூழ தற்போது உடல் தேமுதிக தலைமை அலுவலகமான கோயம்பேட்டில் அமைந்திருக்கூடிய தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த காட்சியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளை உடல் இறுதிச் சடங்கு நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தேமுதிக தொண்டர்கள் அவருடைய ரசிகர்கள் என்று அனைவரும் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு வருவார்கள் என்பதன் காரணமாக அந்த பகுதியில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கோயம்பேடு அந்த பிரதான சாலை என்பது அதிக அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி. அதை கருத்துக் கொண்டு தமிழ்நாடு காவல்துறையும் உரிய முன்னேற்பாடுகளை செய்ய அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது அவர்களும் முன்னேற்பாடுகளை செய்து வருகிறார்கள். தற்போது அந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்துடைய உடல் கொண்டு செல்லப்படக்கூடிய இந்த ஆம்புலன்ஸ் வாகனமானது தற்போது அந்த கோயம்பேட்டு பிரதான சாலையில் சென்று கொண்டிருக்கிற இந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிகச்சிறந்த மனிதராக வாழ்ந்தார். அரசியலுக்கு மட்டுமல்லாமல் தமிழ் சினிமா துறைக்கும் ஒரு பேரிழப்பு என்று அரசியல் கட்சி பிரபலங்களும் திரைத்துறையினரும் தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். தற்போது அவர் அதிக அளவுக்கு தன்னுடைய தொண்டர்களையும் அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்த இந்த தேமுதிக தலைமை அலுவலகம் முன்னாள் கல்யாண மண்டபமாக இருந்தது. அந்த இடத்திற்கு தற்போது தேமுதிக தலைவர் விஜயகாந்துடைய உடல் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது